இங்கே இருக்கு, இங்கே இருக்கேன். நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. கொஞ்சோண்டு தான் இருக்கு. கட்டிமாவா யாராவது கூட்டா உங்களை சாலை எத்தனை வந்துருக்காங்க. கூட்டா பாருங்க போயிட்டாங்க. சாலை எத்தனை 2 3 கூட்டு வர்றதா? கொடுங்க, நீங்கள் நிறைய வாங்குறோம்ல, கொடுங்க. அப்படியா எடுத்துட்டா? அக்கா பிள்ளைலாம் வந்துருக்கு. திருவோடு தான் இருக்குது இதுவும். ஒரு 30 மீன் எடுத்துடுங்க. சரியா? சரிங்க. நெத்திலி இதோட பெருசாக இருக்கும்ல? 8 எல்லா வகையும் இருக்குது. நெத்திலி எவ்வளோ வேணும்? ஒரு 200 எடுத்துட்டா? வாரேன் 10. நெத்திலி குழம்பு வச்சுட்டு இதை வறுத்துருங்க. ஏம்மா இதை குழம்பு வச்சு அதான் டேஸ்ட்டாக இருக்கும். 14 அழகையாக இருக்குண்ணே. திருப்பி நீங்களே பொறுப்பு பெருசாக இல்லை, நான் 20 ரூபாய்க்கு முன்கூட்டே தரேன், வருத்தப்படாங்க, விலை கூட. இப்போ அதை கூட விட்டு நான் சரின்னு விட்டுருவேன். சரி, 200 ரூபாய்க்கு போகல, 100 ரூபாய்க்கு போடுங்கண்ணே. பெருசு பார்த்து போடுங்கண்ணே. என்னது 10 ரூபா? இங்கே வா, இங்கே வா, மீன் வாங்க முடியா? வா. தலையத்தை போடுறேன். எனக்கா என்ன மீன் என்னம்மா சாலை தரட்டா? நெத்திலி தரட்டா 100 ரூபாய்க்கு? நெத்திலி ஒண்ணே நன்றி அப்படியே இதாயிரும். சாலை எவ்வளோ? நெத்திலி எப்படி குழம்பு இப்போ கட்டி நான் பண்ணி இதை எப்படி செய்யணும் பாருங்க. பொங்கல் தோத்து போனா குழம்பு வச்சா தெரியுமா? ஆம்பளைங்க தான் நல்லா வைப்பீங்க. ஒரு ஆள் 2 ஆள் நீங்க கொஞ்சமா வைப்பியே. சரி, ஒரு 50 ரூபாய்க்கு போடுங்க. பத்தாதா? அவ்வளோ வறுத்த மீன் தான் நல்லா தும்பாது. குழம்பு மீன் வச்சுருவோம், குழம்பு வச்சுருவோம். நான் கொண்டு போய் அதை சுட்டு எடுக்க போறேன். 100 ரூபாய்க்கு கொண்டு வச்சிடுறேண்ணே. அப்புறம் அவன் போன பிறகு அவன் போன் போட்டு ஏச தமிழ்நாட்டில் தான் ஆள் வரும். நாங்கள் கர்நாடகாவிலேருந்து கூட்டு வந்துருக்கோம். வேற திருப்பி எவ்வளோ? 150 ரூபாயா? 250 வச்சுக்கோ. சரி போமாம்மா, அவ்வளோதான். பயப்படாங்க. விலை அதிகமாக இருந்தோன்னா ஒன்றும் செய்ய முடியலம்மா. இங்கே இது கிராமப்புறத்தில் வந்து இன்னும் 10 ரூபாய்க்கு மீன் கேட்காங்க. எனக்கு அதுக்கு சொல்லலை, நான் பெருமளம் இந்த மீன்லாம் எடுக்க மாட்டேன் தெரியுமா? இல்லாத வரைக்கும் எடுக்க மாட்டேன். பேர் என்ன போயிட்டு சும்மா அப்படியே எல்லாமே அவ்வளோ தரும். அதனால ஓடி போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். சரி, காசு போனாலும் பரவாயில்லன்னு. அப்புறம் தோட்டத்துக்கு நான் 10 ரூபா கூட எடுத்தால் நல்ல மீன் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு தெரியும், இவங்கள்ட்ட வந்து மீன் நல்லா ஃப்ரீசர்லாம் வைக்க மாட்டேன். இவங்க சூப்பராக இருக்குமா? கொஞ்சம் ஐஸ் விலை கூட எடுக்க மாட்டேன். எல்லாம் போகாத அன்னைக்கு நான் போக மாட்டாங்க. ஒரு நாள் செல்ல விலை கூட இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து ஐஸ் வச்சிருப்பாங்க. நான் அந்த ஐஸ்கிட்டே போக மாட்டேன். இருக்கு, அப்படி கிடையாது. 200 மீன் 300 தான் எடுப்பேன். நல்ல மீன் வாங்கலாம். ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். நான் ஆனால் நம்பி வாங்கலாம்.